பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்ட் பீஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் பற்றி தான். இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி குரூப் 4 பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் தான் மோஸ்ட்லி எங்ககிட்ட கேட்கற கேள்வி தான். சார் டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் ஷேர் பண்ணுங்க, டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் சென்ட் பண்ணுங்க. மோஸ்ட் அதான் கேட்டுட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டோம். பட் ஒரு சில பேர் ரிப்ளை பண்ண முடியல, சென்ட் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் நிறைய மெசேஜ் ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரியலி சாரி ஃபார் தட். அதாவது வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த பேஜ்க்கான லிங்க், இந்த பேஜ்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அட்மிட் கொடுக்க சொல்றேன், அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து குரூப் 4 மட்டும் இல்லைங்க, ரெஸ்பெக்ட் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரிவைஸ்ட் அண்ட் அப்டேட்டட் சிலபஸ் இதில் இருக்கும். ப்ளஸ் ஸ்கீம்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் போஸ்ட். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளியர் அண்ட் கட்டா அவைலபிலிட்டியா இருக்கும். ஓகேங்களாங்க. ஸோ நம்ம குரூப் 4 சிலபஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அது ரயில்வே சார், யூபி சார், எஸ்சி சார் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் செய்வாங்க. அது டவுன்லோட் செய்து பிரிண்ட் போட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அது எப்படியா அந்த சிலபஸுக்காகவே ஒரு வாரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்க. அந்த சிலபஸ் எப்படி நம்ம படிக்கணும், ஏன்னா நம்ம சிலபஸே நம்மளால படிக்க முடியல அப்படிங்கிறப்போ அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ரைட்டுங்களாங்க. அப்படி அப்படிங்கிறப்போ அது ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டவுன்லோட் பிரிண்ட் போட்டு செவல்லாம் ஒட்டி அது வேற லெவல், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அது வந்து என்ன சொல்றதுன்னா, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரைட். ஓகே, நமக்கு இதுதானே நமக்கு எல்லாமே, இது மூலம் இந்த சிலபஸ் தானே நமக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டவுன்லோட் செய்து அது சூப்பராக பண்ணுவாங்க. அது பார்க்கும்போது நமக்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக ஒரு யூபிசி ஆஸ்பிரண்ட்டுங்க, அவர் வீட்டுக்கு போனேன் நான், என் தம்பி தான். அப்போ அந்த பார்க்கும்போது அவருக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது அவருக்கு. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அது நமக்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். அந்த அளவுக்கு அந்த குளோபு, அப்புறம் மேப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி வச்சுக்கிறாரு. நல்லா இருந்துச்சு. ஆனால் அது மெயினாக சிலபஸ் தான். அது எல்லாமே இந்த கலர் ஷீட்லாம் போட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாரு அவர். ஏன்னா அவர் வந்து இல்லை ப்ரோ, நம்ம ஒரு 4 மாதம் அதுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறோம். சைடு பை சைடு தான் படிச்சிருந்தேன், ஓரளவு சிலபஸ் கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லணும் இல்லை. பட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஐயோ படிக்கணுமே, சிலபஸ் வந்துருச்சு, ஐயோ இது இலக்கணம் படிக்கணுமா, அது படிக்கணுமா அப்படிலாம் இல்லாமல் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? சரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் அப்படின்னா எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ குரூப் 4 பொறுத்தளவு நமக்கு வந்து ஸோ 200 கொஷின்ஸ். ஸோ தமிழில் வந்து ஒரு 100, ஜிஎஸ் ப்ளஸ் வந்து சயின்ஸு ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் சிஏ, இது ஒரு 100 கேள்விகள். ஓகே, நீட்டாக எழுதிடுறாங்க. ஸோ தமிழில் 100, ஜிஎஸ் ப்ளஸ் சயின்ஸு ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் சிஏ, ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 கேள்விகள். ஓகேங்களாங்க. ஸோ இந்த தமிழ் 100 கொஷின்ஸ், ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின்ஸ், ஸோ டோட்டலி 200 கொஷின்ஸ், ஈச் கொஷின் 1.5 மார்க், ஸோ டோட்டலி 300 மார்க்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட் ஆஃப் தான் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 200 கொஷின்ஸ்க்கு எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்திருக்கோம், மார்க்ஸ் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் ஓகே, பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கொஷின்ஸ் எவ்வளோ, 200 கொஷின்ஸா, அந்த 200 கொஷின்ஸில் தமிழ் 100 கொஷின் கேட்க, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொஷின் கேட்குறாங்களா, அதில் நம்ம வந்து ஒரு 95 எடுக்கும். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்களா, அதில் நம்ம 21 அல்லது 22 எடுத்தால் பெட்டர். 25 எடுத்தால் அது ரொம்ப ரொம்ப பெட்டர். பட் இட்ஸ் ட்ரை. ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃப்ரெஷர் எடுத்தோன்னே அது எடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால மினிமம் சொல்கிறது. ஓகேங்களா. அதே போல் இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படி அதே போல தான். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து டார்கெட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ப்ரிஃபரபிள், என்னுடைய ஒரு ரெக்கமெண்டபிள், என்னுடைய ஒரு சஜஸ்டபிள். ஓகே. ஸோ பகுதியா இலக்கணம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 21 டாபிக். ஓகேங்களாங்க. ஸோ பகுதியா இலக்கணம் அப்படிங்கிறது வந்து 21 டாபிக். ஸோ பகுதி ஆ இலக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 டாபிக். பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களாங்க. ஸோ மொத்தம் வந்து இதில் 21 டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 25 பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு 10 பார்த்தோம். ஸோ 21 + 10 31. ஸோ 31 + 21. ஓகேங்களா. ஸோ 31 and then 21, ஸோ 2. ஸோ 52 டாபிக். ஓகேங்களா. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழில் வந்து நமக்கு வந்து 100 கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேவா. தமிழில் வந்து 100 கேள்வி கேட்குறாங்க. ஸோ டோட்டலி 52 டாபிக். ஓகேங்களா. அப்போ ஈச் டாபிக்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஓவராலாக சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் 52 டாபிக் இருக்குங்க. ஸோ 52 டாபிக்ல ஒரு டாபிக்ல இருந்து 2 கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னாலும் நமக்கு வருது, நமக்கு வந்து 104 கேள்வி கேட்கலாம். பட் 100 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஆவரேஜா இருக்கு. ரைட்டுங்களா. அப்போ ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் 2 கேள்வி வர மாதிரி இருந்தாலே நமக்கு இவ்வளோ இருக்கு. ஓகேங்களாங்க. ஜஸ்ட் ஒரு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து ஒரு சில பேர் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா சார், சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த கிராமர், அதாவது இந்த கிராமர், இந்த இலக்கணம் அப்படிங்கிறத பொறுத்தவரை என்னதான் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் அப்டேட் ஆனாலும் இந்த கிராமர் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு சேம் தானங்க. ஸோ கிராமர் இஸ் கிராமர், அதுதான் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அப்படிங்கிறப்போ புதுசாக படிக்கிறவங்க சார் இந்த குரூப் 4 சிலபஸ் தான் சார் என்ன சிலபஸ்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கணம், ஓகேங்களா. ஸோ இலக்கணம் அப்படின்னு பார்த்தாங்களே உங்களுக்கு வந்து 21 டாபிக்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா. இது எல்லாமே கிராமர் மாதிரி தானே இருக்கும். நீங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்க எல்லாம் உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸும் பார்த்து தான் அதை அப்படியே டக்குன்னு எல்லாமே இந்த வீடியோ பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓரளவு கவர் பண்ணிருக்கேன். அப்போ நீங்க இலக்கணத்துல இருந்து தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களாங்க. இப்போ குரூப் நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 ஜனவரியில் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன சிலபஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அது வரை இது படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ பகுதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர், ஸோ இலக்கியம் மாதிரிலாம் இருக்கும். ஓகே. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, இப்போ தமிழ்ல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இப்போ தமிழ்ல வந்து 100 கொஸ்டின்ஸ், ஸோ டோட்டலி 52 டாபிக். ஈச் டாபிக்ல இருந்து 2 கேட்டா கூட 104. ரைட். ஓகே. 100 வச்சுக்கலாம். அது நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ நூலகம் பற்றி செய்திகள். ரைட். ஓகே. அந்த டாபிக்ல இருந்து படிச்சா ஒரு 2 கேள்வி ஒரு கேள்வி கேட்கலாம்ப்பா, ஆனால் இப்படி கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறப்போ அப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். பட் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து எங்க இருந்து கேள்வி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களாங்க. இந்த ஜென்ரல் சயின்ஸ் பாருங்களேன், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதுல இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா.
கரண்ட் events இருக்கட்டும், ஸோ ஜியாகிரஃபியில் ஒரு டாபிக்ஸ் இருக்கு, ஹிஸ்ட்ரி டாபிக் இருக்கு, இந்தியன் பாலிட்டி ஒரு டாபிக் இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நான் எல்லாமே உண்மையாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எல்லாமே ஒரே வீடியோ பதிவாக சொன்னால் வந்து கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியன் நேஷனல் எவ்வளோ இருக்கு பாருங்க. அப்போ ஜிஎஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறப்போ ஓகே, ஸோ ஜிஎஸ், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதுலேருந்து 100 கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம இதுலேருந்து எங்கேருந்து கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ தமிழ் நம்ம சொல்லியாச்சு, 52 டாபிக்ல இருந்து ஒரு டாபிக்ல இருந்து 2 கேள்வி கேட்டால் கூட நம்ம ஓரளவுக்கு ரைட் ஓகே, ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் இதுல இருந்து 2 கேள்வி வரலாம், இது வரலாம், வரலாம் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிடலாம். பட் இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், கொஞ்சம் டெப்த் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து ஒரு 65 கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அதே மாதிரி வந்து மேக்ஸ் வந்து ஒரு 25. சரிங்களா? இதுலயே நமக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? இது ஒரு 10, 7, 8, 9. ஸோ ஒரு 90 கொஸ்டின்ஸுங்க. சரிங்களா? ஸோ ஜெனரல் ஸ்டடிஸ் பிளஸ் சயின்ஸ் இதுலேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் சயின்ஸ் நமக்கு வந்து சிலபஸ்ல எத்தனை டாபிக் இருக்கு? ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு நீங்களே பாருங்களேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ ஓகே, ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் படிச்சாதான் அந்த ஒரு 65 to 75 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்க 25 மேக்ஸ். அப்போ இந்த 65 இருந்து 75 மார்க்ஸ் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுவே மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம 25க்கு மினிமம் ஒரு 21 to ஒரு 23 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான் நமக்கு. சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது, HCF ரொம்ப முக்கியமானது, அண்ட் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, ஸோ டைஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அதெல்லாம் முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸ் நான் ஒன்று அப்டேட் பண்ணுறவங்களுக்கு ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம 20 + 25க்கு 20+ கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ அதனால தான் சொல்றாங்க தமிழ்ல வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ் தான் நமக்கு வந்து மார்க் வந்து ஈஸியாக எடுத்து கொடுக்கும் நமக்கு. ஓகேங்களா? அதே ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த 75 கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்கணும். அதுல சிஏ வேற இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் வேற இருக்கு. அப்படிங்கிறப்போ இவ்வளோ டாபிக்ஸ் இவ்வளோ லெசன் படிக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் வேஸ்ட் சிலபஸ் மாதிரி தான் இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்போ இந்த தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் குரூப் 4 மாணவர்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 25 இது ஒரு 100 கேள்வி. ஸோ 125 கேள்வி நம்ம கையில தான் இருக்குது. 125 கேள்வி நம்ம கையில தான் இருக்கு. ஸோ தமிழ் ஒரு 52 டாபிக். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HFLCM ஒரு டாபிக் தான். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, ஒரு ஓவராலாக ஒரு 12 டாபிக் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 12 டாபிக் வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து 52 + ஒரு 12, ஸோ ஒரு 64. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவராலாக சொல்றேன் நான், ஒரு 64 இருக்கு. ஓகேங்களாங்க? இந்த 64 டாபிக் நம்ம நல்லா கவர் பண்ணாலே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 125 கேள்வி. சரிங்களா? 125 கேள்வி நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்க அந்த 75க்கு தான் நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் பாருங்க, இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? இதெல்லாமே ஒரு டாபிக் தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டாபிக் தான். இது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்புல இருக்கு, 7ஆம் வகுப்புல இருக்கு, 10ஆம் வகுப்புல இருக்கு, 11ஆம் வகுப்புல இருக்கு, 12ஆம் வகுப்புல இருக்கு. அப்படிங்கிறப்போ புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 125 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையில எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம சொத்து மாதிரி. ஸோ ரிமைனிங் நம்ம சம்பாதிக்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த டாபிக் எல்லாம் எப்படி சார் நம்ம வந்து மக்கப் பண்றது, அது வந்து நல்லா இருக்கும், படிக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட் இந்த PDF டவுன்லோட் செய்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு